நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஆயம்மா வேலை செஞ்சுங்கிற விஷயம் எப்படியோ ஒரு வழியா நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேல கௌதம் என்ன பண்ண போறாரு, கௌதம் இதை ஏத்துப்பாரா இல்ல போயிட்டு இலக்கியாவே ஒரே அடியா தீர்த்துட்டு ரெண்டு பேரும் பேசாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட எண்ணம் ஃபுல்லாவே இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மற்றவங்கள மாதிரி என்கிட்ட பொய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எண்ணம் இல்லைங்க. இதுதான் மெச்சூரிட்டின்றது. கரெக்டா நாம வாழ்க்கையில முன்னேறணும், நாம நம்ம கோல்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையில அவளுக்கு பிடிச்ச வேலை அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நமக்காக கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம மேல காதலை வச்சுட்டு ஒருத்தர் மேல இந்த அளவுக்கு காதல் வச்சுட்டு வேலை செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு தாங்க இந்த இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கண் கலங்கும். என்னடா அது இந்த அளவுக்கு அன்பு வச்சுன்னு இருக்காங்களா, இந்த அளவுக்கு பாசம் இருக்கா, இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில எங்க வேணாலும் போயிட்டு நம்ம முன்னேறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் இலக்கிய கிட்ட கத்துக்கலாம். கரெக்டா ஒரு விஷயத்துல இல்லாம எல்லாத்துலயும் குறை சொல்லிட்டு மறுபக்கம் என்கிட்ட இவ்வளோ இல்லை, என்கிட்ட இந்த சம்பளத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நடத்துறதுன்னு சொல்லிட்டு புலம்புற மத்தியில் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுற போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் திருப்தியாகவும் இருக்குது. சரி இப்படி ஒரு பக்கம் ஒரு சூழ்நிலை நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன் பண்ணி பேசினு இருக்காங்க. எஸ்எஸ்கே கேட்குறாரு அஞ்சலி கிட்ட, ஏன் அஞ்சலி உன்னால ஒரு உருப்படியாக ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதா, எப்படியாவது நீ இந்த காசை மொத்தத்தையும் என்கிட்ட அப்படியே சும்மா கோடி கணக்கில் நான் இப்போ சம்பாரிச்சுப்பேன், கரெக்டாக கௌதமா ஒரே அடியாக திரும்ப அழிச்சு விட்டு இருப்பேன், ஆனால் நீ என்னடானா கேவலம் ஒரு ஃபைலை எடுத்துற முடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கேவலம் இவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால சாதாரணமாக கௌதமே ஜெயிக்க முடியல, என் மூலியமா தான் ஜெயிக்க பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போயின்னு இருக்கும் போது நீங்க என்ன வட்டியும் இப்படி குறை சொல்றீங்க பாத்தீங்கன்னா அது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருக்கு எஸ்எஸ்கேவுக்கு. இருந்தாலும் எஸ்எஸ்கே ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காரு, சரி மௌனத்தோடவும் இருக்காரு. இந்த மௌனத்தோட எஸ்எஸ்கே என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட கேடி வேலைகள் கில்லாடி வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்க போறாரு. இதுக்கு மேல எஸ்எஸ்கேவோட கேடி வேலையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் எஸ்எஸ்கே அவனோட முள்ளமண்டித்தனம் முடிச்சுத்தனம் எல்லாத்தையுமே காட்டின்னு இருக்கான். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தானே எஸ்எஸ்கேவுக்கு போன் பண்றாங்க. டே எஸ்எஸ்கே உனக்கு அசிங்கமாவே இல்லையா, அஞ்சலி மூலமா எப்படியாவது என் குடும்ப ஃபைலை எடுத்து நீ கௌதமா தோக்கடிச்சிடலாம் சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா விட்டேன் நான் பார்த்தேன், எல்லாத்துக்கும் நான் இருப்பேன்டா, இருந்து நான் எல்லாரையும் சமாளிப்பேன், ஆனா நீ ஒண்ணுமே பண்ணலையா, எல்லாமே பண்ணது அந்த இலக்கியா தானே, இலக்கியா இல்லைன்னா அடுத்த செகண்ட் இந்நேரம் அவளை அவ்வளவுதான் முடிஞ்சிட்டுக்கும், அந்த இலக்கியாவால தான் நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிச்சினே பேசுறான். சரி விடு எஸ்எஸ்கே உனக்கு இல்லை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் ஒரு ஓரமா முடிவு கட்டி விட்டுறாங்க. சரி எஸ்எஸ்கேவோட நிலமா ஓடனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த அஞ்சலி இருக்கால அவர் இருந்துன்னு சரி திரும்ப எதான ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வராங்க. கார்த்தியை இப்போதைக்கு இங்க வரவிடாம இருந்து ஃபர்ஸ்ட் இந்த சொத்து மேட்டரை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவிலே இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு தெளிவா புரிஞ்சிருது, சொத்து வேலை 7ஆம் தேதி முடியுது, அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் பண்றாங்க, இதுல எல்லாமே அஞ்சலி தான் சம்மந்தப்பட்டு இருப்போம், ஒருவேளை அஞ்சலியோட சதி திட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிய வருதுங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறாங்க, அஞ்சலிக்கு ஆப்பா அஞ்சலி வீட்டை விட்டு துரத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் எல்லா விஷயம் தெரிய வரப்போகுது. அப்பா பார்த்தாதான் உண்மை என்ன பொய்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.